கார்த்திகை தீபம்னாலே முதல் கடவுள் சிவன், இரண்டாவது கடவுள் முருகன். இந்த ரெண்டு கதையில் நான் உங்களுக்கு இப்போது முதல் கதையான சிவனோட கதையை சொல்கிறேன். எல்லா உயிர்களையும் படைக்கிற கடவுள் பிரம்மன், காக்கிற கடவுள் விஷ்ணு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்மளில் யார் சிறந்த கடவுள்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவன் ஒரு நாள் அக்னி வடிவத்தில் அவங்க முன்னாடி வந்து நின்னார். நீங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப சிறந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவன் சொல்கிறாரு, என்னோட பாதத்தையும் என்னோட தலையையும் யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஷ்ணு பகவான் சிவனோட பாதத்தை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பன்றி ரூபத்தில் அவர் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி அவரோட தலையை பார்க்கறதுக்கு அவரும் போயிட்டாரு. அந்த அக்னி தீயில விஷ்ணு என்னால் உங்கள் பாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் பிரம்மா பொய் சொல்லிட்டாரு. நான் உங்கள் தலையை பார்த்தேன், அதில் தாளம்பூ இருந்துச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்கிறாருங்கன்னு சிவன் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு சாபம் விடுறாரு. பிரம்மாவை யாரும் இனிமேல் வழிபடக்கூடாது, இந்த தாளம்பூவை யாருமே பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சிவன் சபிச்சிட்டாரு. தன்னோட தப்பை உணர்ந்த பிரம்மன் சிவன் கொடுத்த சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனோட பாதத்தையும் முடியும் பார்க்க முடியல, அதனால் சிவன் தான் முதல் கடவுள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நீங்கள் காட்சி அளித்தபடி எல்லாருக்கும் நீங்கள் காட்சி அளிக்கணும் அப்படின்னு அவங்க சிவன்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. சிவன் உடனே நான் திருவண்ணாமலையில் ஜோதியாக எல்லாருக்கும் நான் அருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது முதல் கதை முடிஞ்சிருச்சு.